நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ரா பனானா பவுடர் யூஸ் பண்ணி கஞ்சி போட போகிறோம். மன்னா அப்படின்னு ஒரு பிராண்டில் இந்த மன்னா கஞ்சி பவுடர்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அதில் ஒரு வெரைட்டியாக இந்த நேந்திரம் பனானாவில் பவுடர் பண்ணி வருது. அது பார்த்தீங்கன்னா அப்பேரண்ட்லி இந்த கேரளா சைட்லெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் போல். அது வந்து ரொம்ப நியூட்ரிஷியஸ், ரொம்ப இந்த பொட்டாசியம் கண்டென்ட்லாம் ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப ஹெல்தி, இந்த குழந்தைகளுக்கெலாம் கொடுத்தா ரொம்ப புஷ்டியாக இருக்கும், ரொம்ப சக்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவள் கொடுப்பா போல். ஸோ அந்த சீரீஸில் நான் வந்து ஆக்சுவலி நம்ம ஆற்றுலேயே நான் வந்து கஞ்சி பொடி அரைப்பேன். அது எப்படி அப்படின்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இன்றைக்கி ஜஸ்ட்டு நான் வந்து இந்த கடையில் வாங்கின இந்த மன்னா பவுடரை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு பண்ணின்னு இருக்கேன். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா நான் அடுப்பு ஆன் பண்ணலை, சும்மா வந்து இந்த பவுடர் எவ்வளோ வேணுமோ, நான் 2 பேருக்கு போட்டுருக்கேன் இப்போது. ஸோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவு பவுடர் போட்டுட்டு ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி விட்டுட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சுன்ட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணி இப்போ வச்சுருக்கேன். இது வந்து இப்போ நல்லா கொதிக்கிறது. ஸ்வீட்னர் நான் வந்து ஜாகரி ஆட் பண்ண போகிறேன், வெல்லம் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், சர்க்கரை இல்லைன்னா பனக்கல்கண்டு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து வெல்லம் சேர்த்துருக்கேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வெல்லத்தை சேர்க்க போகிறேன். இப்போ பாருங்கள், ஒரு அளவுக்கு கொதிச்சுடுத்து நல்லா சூடாகிடுது. இப்போ நான் வந்து வெல்லம் சேர்க்க போகிறேன். வெல்லம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தேன்னா இது நல்லா இப்போ வந்து கொதிச்சு வந்துடுது. இது கொதிச்சதுக்கப்புறமா இதில் ஒரு சொட்டு பால் விட்டு நல்லா கிளறி அவ்வளோதான், சர்வ் பண்ண வேண்டியது தான். கடைசியாக நான் வந்து ஒரு சொட்டு நெய்யும் விட்டேன், ஜஸ்ட் ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சொட்டு நெய் விட்டேன். ஸோ பாருங்க, பாலும் விட்டு கிளறியாச்சு. நல்லா திக்காக இருந்தது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் நிறைய தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் அந்த பவுடரை, அதுக்கப்புறமா பால் சேர்க்கணும். ரொம்ப ஈஸியாகவே இந்த பவுடர் வந்து திக் ஆகிடுறது. ஸோ பாருங்கள், சூப்பராக நம்மளுடைய கஞ்சி வந்து ரெடி ஆகிடுது. இது எனக்கு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். இது வந்து எப்படின்னா ஒரு ரா பனானாவை நம்ம வாழைக்காயை வந்து பவுடர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்தது. பட் மேபி திஸ் இஸ் ஹவ் இட் ஷுட் பி. எனக்கு சரியாக தெரியல, நான் அது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. பட் நம்ம பண்ணுற ப்ரொசீஜர், நம்ம நல்லா அதை கொதிக்க வச்சு ஸ்வீட்காக வெல்லம் போட்டு பால்லாம் விட்டு கொஞ்சம் சொட்டு நெய்லாம் விட்டு பண்ணதில் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. ஒரு மத்தியான டைமில் இப்போ நம்ம காலையில் 10 மணிக்கு சாதம் சாப்பிட்டுடுறோம் அப்படின்னா இந்த மத்தியானம் 4 மணிக்கு காஃபி சாப்பிடுவோம். அது வரைக்கும் காஞ்சின்னு இருக்க வேண்டாம் அப்படின்னா ஒரு 2 மணி மாதிரி மேபி இந்த கஞ்சி பண்ணி சாப்பிட்டோன்னா கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். இல்லை இந்த ஈவினிங் காஃபியை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரேடியாக ஒரு 3-4 மணிக்கு இந்த கஞ்சியை சாப்பிட்டோன்னா 7 மணிக்கு நம்ம சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். டிஃபனோ சாதமோ சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்ட் நல்லா இருந்தது. பட் என்னென்னா எனக்கு அந்த ரா பனானா டேஸ்ட் தான் வந்து டாமினண்ட்டாக வந்து லைக் அந்த டேஸ்ட் வந்து எனக்கு இன்னுமே நேந்திரம் பழம்னா ஓகே, அது கொஞ்சம் ஸ்வீட்டாக கொஞ்சம் மில்க் ஷேக் மாதிரி இருக்கும். பட் இது நேந்திரங்காயா, அதனால ஸோ அது வந்து கொஞ்சம் ரா டேஸ்ட் தான் வந்தது. பட் நல்லா இருக்குது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். குழந்தைகளுக்குலாம் அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறா, ரொம்ப சக்தி கொடுக்கும் அப்படின்லாம் சொல்கிறா. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல திக்காக ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குது. ஆக்சுவலி நல்லா பசி எடுக்கிறதே இல்லை. ஒரு நல்ல ஒரு 4-5 ஹவர்ஸ் நல்லாவே தாங்கும். 2 டம்ளர் குடிச்சிட்டு இல்லைனா சூப்பராக தாங்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது சும்மா நான் ஒரு சும்மா ஏதோ வாங்கி பார்த்து பண்ணேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.